என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு, நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டோம், கர்ப்பிணி ஆயிட்டேன், என் ஒய்ஃபு முழுகாம இருக்கிறா, குழந்தை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். நம்மளை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. முகம் தெரியாத, இனம் தெரியாத, உருவம் தெரியாத, குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி காட்டி இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். வாந்தி, மயக்கம், தலைச்சுத்து, சிலதை சாப்பிடணும், சிலதை சாப்பிடக்கூடாது, இது மாதிரி குனியக்கூடாது, இப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, அப்படி வேகமா நடக்கக்கூடாது, அப்படி என்று குழந்தை குழந்தை என்று பதறிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயும் தகப்பன். நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீரென்று கீழே விழுகிறோம்னா நம்ம முதல்ல நம்ம தலையை பார்த்து தான் விழுவோங்க. திடீரென்று தள்ளிவிட்டா தலையை பற்றிடுவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்தால் அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள். தன் வயிற்றை மட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்ற தாய். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்றே அந்த தாய் அந்த குழந்தைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 மாதங்கள் ஒரு தாய் அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது பல வேதனைகளை தாண்டி அந்த குழந்தைக்காக அவள் அப்படியே தியாகம் செய்கிறாள். ஏதாவது வேதனை வருது, அதுக்கு காரணம் இன்னது அப்படின்னு தெரிஞ்சா அதில் நம்ம ரொம்ப வெறுப்படைவங்க. கையில் ஒரு காயம், கையில் ஒரு கட்டி, இதனால எனக்கு கையை தூக்க முடியல, சனிய இந்த கையையே வெட்டி வீசிடுங்க டாக்டர் என்று தான் நம்ம சொல்லுவோம். இதால எனக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சல் அறிக்கை, அதை தூக்கி தள்ளிடுங்க, என் விரலை வெட்டினாலும் பரவாயில்ல, இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்றதுதான் சாதாரணமா நம்ம உணர்வு. இந்த குழந்தை தான் இவ்வளவு வலிக்கும் காரணம். ஒரு பிரசவ வலியில ஒரு தாய் படக்கூடிய வேதனைக்கு நிகராக அந்த உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அவள் செத்து பிழைக்கிறாள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அந்த வேதனையை சொல்றான். சூரா லுக்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவள் சுமந்திருந்தாள், உன்னை பெற்றெடுத்திருந்தாள் என்று அல்லாஹ் தாயை பற்றி சொல்றான். அந்த வலியை வர்ணிக்க முடியாது. அதனால பழையவங்க சொல்லுவாங்க, பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு சொல்லுவாங்க மறுபிறவி, திரும்ப பிறந்திருக்கிறாள் அம்பாங்க. என்ற செத்துட்டாள் அந்த பிரசவத்தில். அவ்வளவு வலி, அந்த வலி யாரும் தாங்கிக்க மாட்டாங்க, அவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த வலி, அந்த வேதனை, அது நடந்த அடுத்த செகண்ட் அந்த வலிகளோடு அந்த தாய் அந்த டாக்டர்கிட்ட அல்லது பிரசவம் பார்த்தவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, என் பிள்ளையை காண்பீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. என் பிள்ளையை காண்பீங்க. சாதாரணமான அறிவு என்ன சொல்லும், இவ்வளவு வலிக்கு காரணம் இதுதானே, சனியை மூஞ்சிலேயே காட்டிடாதீங்க, முகத்துக்கு முன்னாடி அதை வச்சிடாதீங்க, அதை எங்கேயாவது தொலைச்சிடுங்க, அப்படித்தானே சொல்லணும். ஆனால் ஒரு தாய் அங்க ரத்தம் போயிட்டு இருக்குங்க, வெட்டி இருப்பாங்க, தையல் நடந்துகிட்டு இருக்குங்க, வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க, அந்த தாய் மயங்கினால் தெளிந்தவுடன் அல்லது வேதனை நடந்தாலும் அவள் கண் விழிச்சவுடன் அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என் பிள்ளையை காண்பீங்க அப்படிங்க. இப்பதான் பார்க்க போறோம். அந்த குழந்தை அங்கவீனர்களாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சிகள் இல்லாததாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய தூக்கி வச்ச உடனேயே அந்த குழந்தைய முத்தாய் பார்த்து, அதை அவள் சொத்தாக பார்த்து, அதை முதுகு மேல கைய வச்சு, அதை மார்புல வச்சு, அதை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் இந்த உலகத்தில் நம்மை பெற்ற தாய் மட்டும்தாங்க. சாதாரணமா திருமணம் முடித்தவர்களுக்கு மனைவி படும் வேதனை தெரியும். இதுல இருக்கக்கூடிய பிள்ளை பெற்ற பெண்களுக்கு தெரியும். நான் 5 பிள்ளைகளின் தகப்பன். ஒரு குழந்தை பெற்ற உடனே ஒரு தாயினால் ஒரு கிளாஸ்ல தண்ணீர் ஓடி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை வாய்க்கு உயர்த்துவதே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பெற்ற உடனே ஒரு தாயால ஒரு கிளாஸ் தண்ணியை உயர்த்த முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே தாங்கி பிடிச்சு குடிக்க சொல்லுவாங்க. இது ஒரு தாய் படும் கஷ்டம். அந்த குழந்தைய பெற்று எடுத்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இவ்வளவு வலி, இவ்வளவு வேதனை, எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஜாமத்துல குழந்தை அழும். ஒரு தண்ணீர் கிளாஸை கூட தூக்க முடியாத அந்த தாய் கண் விழித்து தன் கையை குத்தி மெல்ல இழுகி சுவர்ல சாஞ்சி
அழக்கூடிய அந்த 2 கிலோ குழந்தைய தன் மார்பு வரை உயர்த்தும் போது அவள் படும் வேதனை, தாய், பிள்ளை பெற்ற தாய் குழந்தை பால் கொடுக்கும் போது பார்த்திருப்பீர்கள், கண்கள் சிவந்தே இருக்கும், கலங்கியே இருக்கும். அந்த குழந்தையை உயர்த்தும் போதே பல வேதனைகள், அந்த வேதனைகளை அந்த பாசம் வெல்லும். என் குழந்தை பசியோடு அழுவுது, நான் செத்தாலும் இந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும். எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, அந்த குழந்தையை தாய் தன் மார்பகத்தில் வைத்து தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையை தடவி கொடுத்து இந்த தூக்கத்தை எல்லாம் இழந்து அந்த குழந்தை பசி ஆற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்னையும் உங்களையும் பெற்ற நம்முடைய தாய். உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் கட் ஆகுதா? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருப்பாள், சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு காதலன் சொல்லுவான், உனக்காக காத்துக்கிறேன். ஒரு காதலன் சொல்லுவான், நான் கையை வெட்டி இருக்கிறேன் உனக்காக அப்படியம்பா. உனக்காக நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமான்ற ஒரு புருஷன் சொல்லுவான், எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் தெரியுமான்றான். எங்கேயாவது ஒரு தாய் உனக்காக நான் கண் விழிச்சிருக்கேன் ஒரு நாள் சொல்லியிருப்பாளா? நான் சாப்பிடாம இருந்திருக்கேன்டா எப்பவாவது சொல்லியிருப்பாளா? சாப்பாடு இருக்குங்க, பசி இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஜுரம், அந்த தாயாலும் தகப்பனாலும் சாப்பிட முடியாது. குழந்தைய நடுவுல வச்சு நம்ம உமா வாப்பா 2 பேரும் 2 சைட்ல படுத்துக்கிட்டு தொட்டுப்பாரு, குறைஞ்சிருக்குதா, சூடு தணிஞ்சிருக்குதா, நெத்திய தொடுறதும் காலை தொடுறதும் வயிற்ற தொடுறதும் அந்த குழந்தைய விடிய விடிய மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு தாங்க என்னையும் உங்களையும் பெற்ற அந்த தாயும் தகப்பனும். நமக்கு வயசு 10 என்றால் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு மேல வச்ச பாசத்துக்கு வயசு 11. ஏன்னா வயிற்றில் 1 வருஷம். ஒரு 18 வயசு குழந்தை எவனையோ ஒருவனை காதலிச்சு 1 வருஷம் பழகிட்டு, ஒரு 4 மாசம் பழகிட்டு இந்த தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு ஓடி போறா. உலகத்திலேயே அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் காதலிச்சுட்டு போறவங்க தான். ஒரு 4 மாசம் பழகிட்டு 18 வயசு என்றால் 19 வருஷம் நேசிச்ச உன் தாயை தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போற. அவங்க என்ன ஆனாலும் நீ சிந்திக்க மாட்டேங்கிற. அவங்க மானம் போகுத, அவங்க ஊர்ல தலை நிமிர முடியாத, நமக்கு கீழே இருக்கிற நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்க மாட்டாத, நம்ம அண்ணனை கேலி பண்ணுவாங்களே, இந்த ஊரே காரி துப்புமே, இதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண்ணு ஓடி போறா என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் கூட்டிட்டு போறான் என்றால், அவங்க தாங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவத்தை செய்யறாங்க. ஏன்னா அது உளும் அநியாயம். அதனாலதான் 7 பெரும்பாவத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இணை வைத்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல்ங்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரிய பாவம். 2வது பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யறது பெரிய பாவங்க. அல்லாஹ்வை வணங்கு என்றால் அடுத்தது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளு அப்படி என்று அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பெற்றவர்கள் பெரியவர்கள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் மறந்தால் தான் அவங்களை நாம தூக்கி மறக்க முடியும், தூக்கி எறிய முடியும். நம்மளை பார்க்கல, நமக்கு தரல, நமக்கு சொத்து தரல, நம்மகிட்ட பாசம் காட்டல என்று நாம கோவிச்சுக்கிறோமே, காட்டினதுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்தோம்? நமக்கு பாசம் காட்டுறதுக்கு நம்ம என்னங்க செஞ்சோம்? என்ன திருப்பி கொடுத்தோம்? என்ன செஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா சொல்லுவாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி யாரிடம் நெருக்கமான உறவு வைக்க யார் ரசூலல்லாஹ்? தாய் அப்படின்றாங்க. அப்ப 2வது இன்னொரு ஆளை தானே சொல்லணும், அதுவும் தாய் தான் இருக்காங்க. 3வதாவது இன்னொரு ஆளை சொல்லணும் இல்லையா, அதுவும் தாய் தாங்க. 4வது உன் தகப்பன் என்றார்கள் என்றால் அந்த தாய் 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 அப்படி என்கிற ஒரு உறவு இருக்குதே, அதை நம்ம எப்பவுமே நம்ம எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க. எப்படி போட்டாலும் அது நம்ம பக்கம் தான் நிற்கும். நான் ஊருக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ஊரில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேங்க. பயான் முடிச்சு அப்படியே எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், சார் உங்களை ரொம்ப நேரமாக ஒரு பெண்ணு காத்துக்கிட்டு இருக்கிறா, சந்திக்கணுமா? ஒரு தாய் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறா, அவரை கொஞ்சம் சந்திக்கணும். இப்போ நான் போகிறேன். என்னம்மா அப்படின்னு. மகன் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும் மகன், பிள்ளைய கொஞ்சம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு. வேற யாருமே இல்லை, தனியா வச்சு பூட்டிட்டு தான் வந்திருக்கேன், நான் அவசரமா போகணும், என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கெஞ்சி கேட்டா.
அங்கே உள்ள நிர்வாகத்திட்ட வீடு கொஞ்சம் எங்கன்னு கேளுங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இதை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கம் தருவான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தாய் தன்னுடைய முந்தானை எடுத்து முகத்தை துறைச்சி கண்ணை துறைச்சி அழுது சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனசில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவ சொன்னா, யா அல்லாஹ், எனக்கு முன்னாடி என் குழந்தைய மரணிக்க செஞ்சிடுயா அல்லாஹ், ஏன்னா நான் மரணித்தால் என் பிள்ளைய பார்க்க யாருமே இல்லை. வேற எந்த உறவும் இதை சொல்லாது. ஒரு நோய் வந்தாலே விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்றாங்க. ஒரு காணி தகராறுலயே சொந்த அண்ணனை போட்டு கொடுக்குறாங்க. அக்கா தங்கச்சி சண்டை பிடிச்சுக்கிறாங்க. இவ்வளவு நடந்தும் என் பிள்ளை நான் மரணிச்சதுக்கு அப்புறம் யாரும் பார்க்காம நாதியற்று கிடக்க கூடாது, அல்லாவிடத்திலேயே மரணத்தை கொடு சாவடி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்கிறாங்க என்றால் இது தாயால தானே முடியும். அந்த தாய் நமக்கு சுமையா தெரியணுமா? அந்த தாய் நமக்கு சுகமா தெரியணுமா? சிந்திச்சு பாரு. இந்த வயதான பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, எல்லா குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போய்த்துருவாங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அவன் மூத்தவன் என்ன செய்யறானோ, இன்றைக்கு சாப்பாடு சாப்பிட்டானோ, காசு இருக்குதோ, ரொம்ப கஷ்டப்படுறான்ல. இளையவன் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் அரசு தொழிலில் இருக்கிறான். மகள் என்ன ஆனாலோ, என்ன செய்கிறானோ, மருமகன் கொஞ்சம் கோவக்காரன், கையை நிட்டிடுவானோ, அடுத்த பிள்ளை என்ன செய்கிறாளோ. இந்த பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் இந்த பெரியவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்கங்க திரும்பி திரும்பி. அவன் ஃபோன் பண்ணிட்டான், பேசிட்டான், இவன் இன்னும் ஃபோனே எடுக்கல. பிள்ளைக்கு என்னாச்சோ, கோவப்படுறது பொண்டாட்டி. இவன் பேசல, காலையில் வேலைக்கு போனவர் இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல, இவருக்கு மேலே பாசம் இல்லை என்று கோவப்படுறது பொண்டாட்டி. என்னட்ட மகன் இன்னும் பேசல, எதுவும் பிரச்சனையோ, என் பிள்ளைகிட்ட காசு இல்லையோ, ஏதாவது மாட்டிக்கிட்டானோ அப்படி என்று யோசிக்கிறது நம்ம தாய். அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அதை மட்டும்தான்.